இப்போ 9வது வாரம் அந்த குழந்தை ஃபார்ம் ஆகி மைகா ஸ்கேன் பண்ணுறா, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சொல்லுவாங்க, ஒரு காயை எக்ஸாம்பிளில் சொல்லி புடலங்காய் சைஸுக்கு வளர்ந்துருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஸோ எல்லாம் நல்லா இருக்குது, ஹார்ட் பீட் நல்லா இருக்குது, இந்த குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னும் 31 வாரம் இருக்குது குழந்தை ஃபுல்லாக வெளியே வரத்துக்கு இப்படி சொல்கிறாங்க. இப்போ அடுத்து சிவமோட கதைக்கு வருவோம். அதே டயத்தில் தான். ஸோ சிவம் இது பண்ணுறாரு, தூங்கிட்டு இருக்கான். காலையில் திடீர்னு எந்திரிக்கிறான். இப்போ கொஞ்ச நாளாகவே அவனால் ஒரு நிம்மதி இல்லை, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. சுற்றி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. மஹிகாவுக்கு நிறைய உண்மை தெரியாது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இன்னுமே உண்மை தெரியாது, யார் இவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அது எதுவுமே தெரியல. ஸோ இப்போ திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மஹிகாவுக்கு மார்னிங் சிக்னஸ்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா காலையில் எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ திடீர்னு எழுந்துச்சு பார்த்தா ஏற்கனவே ஒரு பதட்டத்துலேயே அது ஒரு விஷயம் நடக்குது, பார்த்தோன்னே இன்னும் பதறிடுறான். நடக்கலை. அது என்ன அப்படின்னா, எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் மஹிகா இல்லை. அதுவே ஒரு பதட்டமாயிருது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, தூங்கி எந்திரிக்கிறாங்க, அதில் பக்கத்தில் ஒய்ஃப் இல்லையா ஹஸ்பண்ட் இல்லைன்னா இது ஒரு பெரிய ஷாக் இல்லை. ஆனால் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்க அளவு என்னவோ பக்கத்தில் இல்லை, இது கூட அவனுக்கு ஷாக்காக தெரியுது போல். உடனே பயந்துட்டு எங்கெங்கன்னு போய் தேடுறான். அங்கே எங்கேன்னு போயிட்டு அப்படியே பயங்கரமாக போய் பார்த்தா பாத்ரூம்குள்ளே இல்லை, இங்கே இல்லை, இன்னும் எல்லா இடத்தையும் தேடிட்டு போய் கீழே போய் பார்த்தா கீழே இருந்து ஒரு வாசம் வருது, கிச்சனுக்குள்ளே இருந்து உப்புமா செய்கிற வாசம். என்ன இருந்ததுன்னா, ஆக்சுவலாக போய் பார்த்தா அதுக்குள்ளே மஹிகா அங்கே போய் செஞ்சுட்டு இருக்கா, சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா. அப்போ தான் அவன் லைட்டாக ரிலீஃப் ஆகுது. ஸோ மஹிகா இருக்கிறா உள்ளே, இது இல்லை. இன்னொன்று இவன் நம்பர் லாக் மாற்றினா மஹிகா டைவன்னு சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி நார்மல் போட்டு இப்போ நம்பர் லாக்கு அதை பார்த்துருப்பா. ஆனால் இவன் எதுவும் சொல்லலை. இது என்ன அர்த்தம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு லாக்கை மாத்திரான்னா சந்தேகப்பட்டோ இல்லைனா இன்னும் அவளை அடைச்சி வைக்கிற அந்த மாதிரி ஒரு மோட்டிவாக தானே இருக்கும். ஸோ அதை பற்றி மஹிகாவும் கேட்கல, இவனா சொல்லலான்னு பார்க்குறான். பட் இவன் இன்னும் சொல்லலை. இப்போ எதுக்கு இந்த விஷயத்த சொன்னேன்னு பின்னாடி வருவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்படி இருக்குது. இவன் இப்படி ஒரு பதட்டத்தில் இருக்கான். ஏன்னா மஹிகா ஆனால் எதுவுமே கண்டுக்கல, ஒரு பாட்டு சாப்பிட்ருக்கா. இவனுக்கு பார்த்தவங்க லைட்டு டென்ஷன் ஆகுது. ஏன்னா கிச்சனுக்குள்ளே அங்கேயே அந்த ரவை சிந்தி இருக்குது, அது சிந்தி இருக்குது, இது சிந்தி இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகிட்டு சரி பரவாயில்ல, ரொம்பலாம் ஒன்றும் இது பண்ணாமல் அப்படியே பெருசாக கண்டுக்காமல் போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு இவன் வாஷ்ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனால் ஆக்சுவலாக இவனுக்கு என்ன ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. இவனுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடணும். அந்த மாத்திரை சாப்பிட்டா இவனுக்கு கொஞ்சம் அந்த பிபி குறைஞ்சி இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அது சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறானா இல்லை உள்ளே போகிறதுக்காக சாப்பிட்றானா, அது மாதிரி அப்போ பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்தினா இன்னொரு டென்ஷன். பார்த்தா சரியாக எதுவும் க்ளீன் பண்ணலை. இன்னொன்று அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு நம்ம இந்த ப்ரஷ் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு செவுத்தில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி மாட்டி வச்சுருப்போம்ல, அதில் நிறைய பேர் பார்த்தா கண்ணாடி இருக்கும், முகம் பார்க்குற கண்ணாடி. அந்த கண்ணாடியில் ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிருக்கு அந்த மாதிரி. உடனே அப்போ தண்ணி அவனுக்கு அது கூட பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். ஸோ தண்ணி தெரிச்சிருந்த உடனே அந்த தண்ணி அது டென்ஷன் ஆகிட்டு என்ன இப்படிலாம் தெரிச்சிருக்குன்னு சொல்லி அதை உட்காந்து ஆனால் வெளியே கத்தாமல் க்ளீன் பண்ணி விட்றான். அடுத்து பார்த்தா பாத்ரூம் எதுவுமே சுத்தமாக இல்லை. சரி அதோடு நிறுத்தாமல் பாத்ரூமையும் இப்போ சுத்தம் பண்ணி வைப்போம். ஆக்சுவலாக ஏற்கனவே மேலே எழுந்திரிச்சு மேலே பெட்டெல்லாம் கலைஞ்சிருந்தப்போ பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி தலானியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் ஐயா இங்கே வந்தார். ஒவ்வொன்றா அவருக்கு வேலையாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து இது பண்ணிட்டு சரின்ட்டு போய் அதை எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து மாத்திரை எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டென்ஷன் குறையுது, கொஞ்சம் பதட்டம் குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த டென்ஷனு, மஹிகா சீப்பை சீவிட்டு அந்த முடி அதில் அப்படியே மாட்டியிருக்கு, அதை எடுக்காமல் அப்படியே அந்த சீப்பை அங்கேயே வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு அடுத்த டென்ஷனு. உடனே டக்குன்னு என்ன பண்ணுறான், அந்த சிங்க்கு நம்ம அந்த சிங்க் இருக்குல்ல, நம்ம வாஷ் பேஷன் நம்ம பல்வலிக்கிட்டு துப்புறது கை கழுவுறது இதெல்லாம், அதுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இது எல்லாமே பாத்ரூம்குள்ளே. அந்த ஷெல்ஃபை திறந்து உள்ளே 2 க்ளவுஸ் எடுக்கிறான். சும்மா அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது க்ளவுஸ்லாம் சில பேர் போடுவாங்க அந்த மாதிரி. அதை எடுத்துட்டு அதிலேருந்து சீப் எடுத்து அந்த சீப்லேருந்து இந்த முடி எடுத்துகிட்டு அதை இங்கே போட்டுட்டு ஒவ்வொன்றா அப்புறம் சுற்றி பார்த்து ஓரளவு எல்லாம் க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வெளியே வரான். வெளியே பார்த்தா மஹிகா இது பண்ணிகிட்ருக்கா, சமைச்சிட்ருக்கா. அதுக்கடுத்து திடீர்னு இந்த ஃபோன் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, ஒரு செல்ஃபோன் அந்த டயத்தில் 2003 செல்ஃபோன் அப்படின்னா கீபேட் ஃபோன்ஸ் தான், டச் ஃபோன்ஸ் அவ்வளோ கிடையாது. அந்த கீபேட் ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இப்போ இருக்கிற ஃபோன் மாதிரி பெரிய அந்த விஷுவல்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு படம் பார்க்குறது இப்போலாம் கிடையாது. மெசேஜ் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும்தான் படிக்க முடியும். கால் வந்தால் கால் பண்ணலாம், அவ்வளோதான். டெக்ஸ்ட் மெசேஜில் இத்தனை கேரக்டர்ஸ் இந்த மாதிரி தான் அனுப்ப முடியும், 150 கேரக்டர்ஸ்ன்ட்டு நீங்கள் போட்டு டைப் பண்ணி அனுப்பலாம். இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் இந்த கிச்சனில் போய் பார்த்தா மஹிகா அங்கே இப்போ சமைச்சிட்டு இங்கே மேலே போயிட்டா போல். மழைக்கு இவன் அங்கே போயிட்டுருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் இவன் ஃபோன் வச்சுருக்கும்போது திடீர்னு பார்த்தா அது ஒரு ஸ்க்ரீன் பிளிங்க் ஆகுது. அப்படின்னா மெசேஜ் வந்திருக்கு, ஒரு நோட்டிஃபிகேஷன் பிளிங்க் ஆனோடனே அவனுக்கு டப்புன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா இப்போ தான் எது பண்ணாலும் லைட்டாக டென்ஷன் பதட்டமாகுதுல.
ஒன்று போய் பக்கத்தில் போய் பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, கோஸ்ட் கிளியர், அப்பாயின்மெண்ட் அட் 3 PM டுடே, ஸ்கிப் யுவர் லஞ்ச் விசிட். இது எழுதியிருக்கு. இது எல்லாமே ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா எதுவுமே ஃபுல்லாக இல்லை. இப்போ ஸ்கிப்னா SKIPயில், இதில் வெறும் SKPன்னு தான் எழுதியிருக்கு. கிளியருக்கு வந்து CLERன்னு இல்லாமல் வெறுமனே CLRன்னு எழுதியிருக்கு. ஒரு ஷார்ட் மாதிரியோ ஷார்ட் ஃபார்மாவோ இல்லைனா ஸ்பெல்லிங் தப்பாவோ இப்படிலாம் எழுதியிருக்கு. இப்போ இந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கும் புரியலை. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் என்னன்னு நம்மளுக்கும் புரியல. கோஸ்ட் கிளியர்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சும்மா கெஸ்ட்டில் சொல்கிறேன். கோஸ்ட்டுன்னா அந்த கோஸ்ட்டு, அதாவது இந்த கடற்கரை, அது வந்து கிளியராக இருக்குது. 3 மணிக்கு 3 PMக்கு, அதாவது மத்தியானம் 3 மணிக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருக்குது, லஞ்ச் விசிட்டை ஸ்கிப் பண்ணு இப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஆனால் பயங்கர பதட்டமாகறான். அப்படின்னா இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு போல். ஸோ அடுத்து இது பதட்டமாகிட்டு அப்படியே திரும்புகிறான். என்னடா, ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் லெட்டரில் ஃபாலோ பண்ணிட்டுருந்தானுங்க, இப்போ மெசேஜ் வேறு அனுப்புகிறாங்க யாரோ. லைட்டாக பதட்டப்பட்டு திரும்பி கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிறா. பார்த்தா டப்புன்னு அடுத்த பிளிங்க் வருது. டப்புன்னு ஒன்று தூக்கி வரி போகிறது. மொதல் மெசேஜில் இருந்தே அதிர்ச்சியில் வெளியே வரல. பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு மெசேஜ். அப்படியே மெதுவாக போய் லைட்டாக தேங்கிக்கிட்டே பார்க்குறான். பார்த்தா அடுத்தது இன்னொரு மெசேஜ், ஏற்கனவே அமிச்ச அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆமாம், அது மாதிரி. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் NY ஸ்கேர். NYனா எனியா இல்லை நியூயார்க்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க யூஎஸில் இருந்தாங்க முன்னாடி, அதனால இது என்ன NYன்னு எனக்கும் தெரியல. இப்போ இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இதில் என்ன தெரியுமா, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஸ்கேர் திஸ் டைம், கீப் ஹர் ஆன் அ ஷார்ட் லீஸ். அது எனக்கு வந்து எந்த ஒரு பதட்டமோ அந்த மாதிரி சூழ்நிலை எதுவும் எனக்கு இப்போதைக்கு வேணாம். அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க. அவளை வந்து ஒரு இதில் வச்சுக்கோ, அவளை வந்து ஒரு டெம்பரில் வச்சுக்கோ. அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, அது இனிமேல் போக தான் தெரியும். ஸோ கீப் ஹர்னா, அந்த ஹர்னா யாருன்னு தெரில. அதே மாதிரி இந்த மெசேஜ்லேயுமே எல்லாமே இந்த ஷார்ட் வார்த்தை, ஒரு வார்த்தை கட் பண்ணி இப்படி தான் போட்டிருக்கு. இதை அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே பதறி ஊற்றுறான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இவன் கிச்சனுக்குள்ளே போயிட்டு சரி உப்புமா சமைச்சிருக்கால, அதை மூடி வச்சுருக்கா பாத்திரத்தில். சரி அதை நம்ம சாப்பிட்லாம், இல்லை என்ன இருக்குன்ட்டு சொல்லி எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது உப்புமா இல்லை, அது கேசரி. அது பார்த்துட்டு பக்கம் தான் இந்த 2 மெசேஜ் வருது. ஸோ இதோட இந்த ஆடியோ முடிக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.